எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் திருப்புங்க. ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் சரி. இங்க என்னங்க அர்த்தம்? என்ன சொல்ல வர? என்ன கதை இது? அவங்களுக்கு ரொம்ப வைராகியம் இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? என்ன சொல்ல வராங்க? இந்த எபிரேயர் சகோதரர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? போட்டாலும் சரி, நீ போடாம இருந்தாலும் சரி, இயேசு எங்களை தப்பிச்சாலும் சரி, தப்பியாம இருந்தாலும் சரி, நாங்க தலைகுனிய மாட்டோம். வாட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாவது நீ என்னாக்க வேண்டாம், நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். இது யாருக்கு தெரியுது? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு தெரியுது. அவர்களுடைய சொந்த வைராகியத்தினால இயேசு என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாம போனாலும் சரி என்று சொல்லல. என்ன சூழ்நிலை என் வாழ்க்கையில நடந்தாலும் வசனத்தை நான் கை கொள்ளுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வாழ்க்கையில ஒரு உயர்வு எப்படி வந்தது என்றால் அவர்கள் வசனத்தை கை கொண்டபடியினால். உன் வைராகியம் வசனத்தின் மேல இருக்குதா, இல்ல உன் வைராகியம் உன்னுடைய மாம்சத்தில் இருக்குதா? இது கேள்வி. நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்ல பிரதர், அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் பிரதர், நான் வீடு காட்டுறேன். ஓ, இன்னைக்கு நவமதத்திட்டல வரோம், எனக்கு ஒரு நாள் ஒரு ஆண்டவருக்கு தெரியும். We are operating in zeal of the flesh. மாம்சீக வைராகியத்தில் தான் இன்னைக்கு சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மாம்சீக வைராகத்தில் செயல்படல. யாத்ராகம் 24 வசனத்தின் மீது வைராகியம் இருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்தாலும் சாவேன், ஆனா அந்த வசனத்தின்படி தான் நான் நடப்பேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லிடுச்சு. அது நேபுகத்நேச்சாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரதமனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகான காரியமா இருந்தாலும் சரி, தலை வணங்க கூடாதுன்னா தலை வணங்க கூடாது. இதுல கருத்து பொருள் என்னன்னா, வசனத்தை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, நீ பயப்படாத, நான் உன்னை போஷிப்பேன், பயப்படாதீங்க. அவ்வளவுதான். பயம் வரும் பாருங்க, பயப்படாதீங்க. என்ன இருக்குது? இல்ல பிரதர், கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த வெரிகோனோஸ் வந்துச்சு போச்சு, திருப்பி வர மாதிரியே இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டாரா? அணுகாது. அவ்வளவுதான். ஆமென். வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். அப்படி நீ அந்த ஆண்டவரை நேசிக்கிறவனா இருக்கும்போது 30ஆம் வசனம் நடக்கும். தானியேல் 3:30. பின்பு ராஜா பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்க தானே? எப்படிங்க ஒரு உயர்வு வந்தது? அவங்க they never expected it. அவங்க பாண்டி அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. தானியேல் நிமித்தம் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது, ஏதோ வேலை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வு அவங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்? என்ன நடக்குது நடக்கல, நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எது தலைகீழா மாறினாலும் சரி, ஆண்டவர் வசனத்தின்படி நான் செய்ய போறேன், நான் வழியில போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் திடீரென்று ஒரு அற்புதத்தை செய்ய தொடங்குகிறார். Hallelujah. Do what the Bible says. வீட்டில் ஒரு காரியம் பேசுறீங்களா? சும்மா அப்படியே நான் நினைச்சேன், நான் பேசினேன், யோசிக்கிறேன், சும்மா பேசுவோம். சும்மாவே பேசாதீங்க வீட்டில். Hallelujah. சரியான காரியத்தை தான் பேசணும்.
வீட்டில் ஐயோ நம்ம எப்படி இந்த கடனை சரி செய்ய போகிறோம், இல்லை எனக்கு தெரியல, அப்படியே உட்காந்து அந்த கடனை யோசித்து பேசி எப்படிடா நம்ம கடனை அப்படிலாம் பேசக்கூடாது. கடனை பேசின உடனே என்ன சொல்லணும், ஆண்டவர் நம் கடனை எல்லாத்தையும் அடைப்பார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்காய் தரித்திரமானார், நான் ஐஸ்வர்யம் ஆனேன். ஹல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லும் போது என்ன ஆகுமா, கர்த்தர் உங்கள் கண்கள் காணாதவைகள், உங்கள் காது கேட்காதவைகள், உன் புத்திக்கு யோசிக்காத காரியங்களை செய்ய தொடங்கிடுவார். ஆமென்.